ஒரு ஹதீஸ் வருகிறது, அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதனுடைய கருத்து சரியானது. மல் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி ضீகின் மஹ்ரஜா. யார் இஸ்திக்ஃபாரை வளமையாக்கிக் கொள்கிறாரோ, யார் இஸ்திக்ஃபாரை வளமையாக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு எல்லா கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் விடுதலையை கொடுப்பான், எல்லா நெருக்கடிகளுக்கும் தீர்வை கொடுப்பான். இதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன வயும்திதுக்கும் பிஜன்னாத்தின் வஅன்ஹாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், அல்லாஹ் இடத்துல நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வான், உங்களுக்கு பிள்ளை குட்டிகளை நிறைய தருவான், பொருளாதார வசதி அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான், உங்களுக்கு தோப்பு துறவுகளை அல்லாஹ் தருவான், சுவர்க்கத்தை தருவான் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். எனவே குறிப்பிட்ட ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்திற்காக படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் மாறு செய்து விட்டேனே, இப்படி இரக்கமும் கருணையும் உள்ள இந்த ரஹ்மானுக்கு, எனக்கு இவ்வளவு நிஅமத்துகளை தந்த இந்த ரஹ்மானுக்கு நான் மாறு செய்து விட்டேனே என்ற அந்த பயத்தோடு அந்த பாவத்திற்காக தௌபா செய்கிற அதே நேரத்தில் பொதுப்படையாக அதிகம் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு இரக்கம் காட்டுவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.